அந்த திருச்செந்தூரான கும்பிட்டது போதும், தூக்கி தரையில் 4 ரவுடிகள் என்ன வழிமறைச்சு கொண்டு போன நகைகளை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு சொல்றேன். போதும் அவர் நமக்கு காட்டின கருணை. ஒருவேளை நாம் அந்த நகைகளை எல்லாம் வித்து செய்ய போற வியாபாரம் ஆண்டவனுக்கு பிடிக்கலையோ என்னமோ, அதுக்காக மிச்சம் மீதி இருந்த கைப்பொருளை எல்லாம் நஷ்டமடைய செஞ்சது என்ன நியாயம்? எது நியாயம் எது நியாயம் இல்லைங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். நீங்க இப்படி எல்லாம் பேசாது. இன்னையில இருந்து அவரை நான் வணங்க மாட்டேன், வணங்க மாட்டேன், வணங்கவே மாட்டேன். வேண்டப்படுத்தி வாழ தெரியாம வாழ்ந்து கேட்டது நீங்க தானே. சிரிச்சவெல்லாம் சிநேகித, உங்க காலை தொட்டு கும்பிட்டவெல்லாம் தோழ, முருகான்னு சொன்னவெல்லாம் பக்தன் முடிவு பண்ணி இருக்கிறதையெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு ஆண்டவனை ஏன் குறை சொல்றேன்? அந்த திருடங்க உங்களை குத்தி கொலை செஞ்சுட்டு அந்த நகைகளை பறிச்சுட்டு போயிருந்தா நான் இப்படி பூவும் பொட்டோட உங்க முன்னால நின்று பேச முடிஞ்சிருக்கா? வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே அப்படின்னு தினம் தினமும் புகழ்வாரி துதிக்கிற நானே உருளை இழந்த வேதனையில என்ன மறந்து என்னென்னமோ பேசிட்டேன்பா. திருச்செந்தூர்ல நாளை கழிச்சு உங்க அக்கா மனுக்கு கல்யாணம் இல்ல, அதுக்காக முறைப்படி பத்திரிகை வந்திருக்குது. உடம்புல ஒரு நகை இல்லாம போனா என்ன மட்டும் இல்ல உங்களையும் கேவலமா பேசுவாங்க. இந்தாம்மா இதெல்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு புறப்படும். பக்கத்து வீட்டுல இருக்கிற உங்களுக்கு என் புருஷன் பழப்பதான் தெரியுமில்ல, இதையும் எடுத்துக்கிட்டு போய் பழையபடி குடிச்சு தீர்த்துட்டாருன்னா கல்யாணமே நின்று போயிடும். செந்தில்லாண்டவா, நாங்க ஆயிருந்தா தவறு பண்ணி இருந்தாலும் அதையெல்லாம் மன்னிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. நீயா இனிமே நீ தப்ப முடியாது. எங்கே உன் கூட்டம் சொல்லிடு. இரவல் நகையோட வந்த எனக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்கி அது மூலமா சொந்த நகையை திருப்பி கொடுத்த தெய்வமே முருகா, இப்படி நிழல் போல தொடர்ந்து எங்களை காப்பாத்திட்டு இருக்கிறப்போ எதிர்காலத்தை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை.